அப்போ களிமண்லாம் இருக்கும். ஸோ புள்ளையார் சதுர்த்தி வரும். அப்போ களிமண் வந்து நாங்கள் விநாயகர்லாம் செய்வோம். அது எல்லாருமே செய்ய முடியாது. ஸோ நான் செய்கிறப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது எப்படி நீ மட்டும் செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தெரியல இது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல பிடிக்கிறனால வந்து எல்லாருமே அப்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. மக்கள் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து. அப்போது அது நிறைய நான் அது பொங்கல் பண்டிகை வரும். அப்போ வந்து அடுப்புக்கு வந்து மண் எடுப்பாங்க. அடுப்பு செய்வாங்க. ஸோ அதில வந்து பொங்கல் பானை வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே அங்கே வந்து மேக்கிங் பண்ணுவாங்க. கிராஃப்ட்டாவே வந்து. அந்த மண்ணு வந்து அதிகமாக குழஞ்சி வைக்கிறப்ப, அந்த மண்ணு வந்து நம்ம களிமண் அது இன்னும் எங்கள பார்க்கவே ஹாப்பியாயிடும். கையில எடுத்து அதில எங்களுக்கு புடிச்ச கிராஃப்ட் எல்லாம் காரு, ஜீப்பு, பஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டு வண்டிலாம் பண்ணுவோம். அதில சக்கரைலாம் போட்டு. ஸோ அந்த மாரி தான் என்னோட ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து அந்த விளையாட்டு, அது கூட அந்த கிராஃப்ட்டு. ஸோ ஒரு பொருள் நம்ம போய் வாங்க முடியாது அதிகமா அப்போலாம் வந்து. அது நம்மளே எப்படி செய்றதுன்னு நாங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவோம் அப்பவே வந்து. ஸோ அது இன்னைக்கு கூட எல்லாம் இப்பலாம் பண்றாங்க எல்லாமே கேம் தான், வீடியோ தான் வச்சுட்டு இருக்காங்க. மொபைல் வச்சுட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியல இப்ப எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. அப்ப எல்லாமே எங்களுக்கு மண்ணு இல்லாம சத்தியமா தூங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து மண்ணுக்கும், எங்களுக்கும் வந்து அதில நெறைய கிராஃப்ட் பண்றது, விளையாட்டுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்றது, அப்படி ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல. ஸோ அதுக்கப்புறம் ஊர் பக்கமா உள்ள வந்தோம்னா, ஃபுல்லா வந்து எப்பவுமே வந்து தறி, நெசவு அதில வந்து வீவ் பண்ணுவோம். அப்புறமா வந்து ஹேண்ட்லூம்ல வந்து நெறைய பெரிய பெரிய சாரீஸ்லாம் அங்க சொசைட்டில வீவ் பண்ணுவாங்க. அண்ணா கைத்தறி சங்கம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட ஃபுல் வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா, அந்த தறி ஓட்டுறதுல அப்படிதான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா. அது சும்மா இங்க நம்ம வேலைக்கு போற மாரி 9:00 போயிட்டு 6:00 வர மாரி அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க தூங்கி எழுந்திருப்பாங்க. ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணுவாங்க. கூலிங் வாட்டர்ல. கூலா இருக்கும். அது வந்து தூக்கம் கலைஞ்சிரும். அப்ப அந்த 3 மணிக்கு அந்த ஒர்க் ஆரம்பிப்பாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணி, ஸோ திரும்ப மதியம் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெர்சன் வந்து மதியம் 12 மணிக்கு அத ஸ்டார்ட் பண்ணி, நைட்டு 12 மணிக்கு முடிப்பாங்க. ஸோ டே பை டேவா அந்த மக்கள் வந்து இப்படி தான் வந்து அந்த நெசவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அத பார்த்து தான் வளர்ந்தோம்.